ஸ்ரீ மாத்ரே நமஹ. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் என்னுடைய பதிவுகளை பார்க்குற எல்லாருமே என்னை ஒரு ரோட்டில் பார்த்தா கூட கேட்கக்கூடிய கேள்வி, வசியமை கிடைக்குமா, வசியமை கிடைக்குமா, வசியமை கிடைக்குமா. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி எல்லா பிரச்சனையும் தீடுற மாதிரி எனக்கு ஒரு வசியமை நீங்கள் பண்ணித்தர முடியுமா, இப்படிலாம் நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒரு வசியமை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எடுக்கவே எடுக்காது. அது சில பேருக்கு மட்டும்தான் பழிக்கும். முக்கியமாக குறிப்பிட்டு அது எனக்கு பண்ணுறதா இருந்தால் அந்த வசியமையில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளை என்னுடைய பட்சி ஆட்சி செய்யும் பொழுது எடுத்து பூஜை பண்ணி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் கருக்கி அதுக்கப்புறம் கல்லுவத்தில் போட்டு எத்தனை ஜாமம் நம்ம அதை அரைக்கணுமோ அத்தனை ஜாமங்கள் அரைத்து ஜபம் செய்து மயானத்தில் புதைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தேவதையை உருவேற்றி பூஜை பண்ணி இப்படிலாம் பல தரப்பட்ட கட்டங்களை தாண்டி தான் ஒரு வசியமை தயாராகிட்டு இருக்குது. இப்போது எல்லாருக்கும் பொதுவாக எல்லா பிரச்சனைக்கும் பொதுவாக தீர்க்கிற மாதிரி ஒரு வசிய மையை நீங்களே செய்து கொள்வது போல் நான் இப்போ ஒரு அற்புதமான மையை நான் சொல்ல போகிறேன். இந்த மையை எப்படி செய்கிறது, எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு விளக்கத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சேனலை பார்க்குறவங்கெல்லாம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய கேள்விகள், வசியமை கிடைக்குமா, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ பணமாகும், இப்படி தான் கேட்குறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைக்குன்னு சொல்கிறதில்ல, யாருக்குன்னு சொல்கிறதில்ல, கேட்குறவங்க ஆணா பெண்ணான்னு தெரியறதில்ல. கமெண்ட்டை ஏதோ ஒரு மொட்டையாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மைகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து. ஆனால் அது தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்துல தகுந்த காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரு அரிதான பொருள். அதனால் அதுக்கிட்ட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். இந்த விளையாட்டு சர்வசாதாரணமான விளையாட்டு கிடையாது. கையில் கத்தி வச்சுருக்கிற மாதிரி. கத்தியை யார் எடுத்து யாரை கொத்தினாலும் கண்டிப்பாக ரத்தம் வரும். அப்போது ஒரு ஆபத்தான விஷயத்தை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக கண்டறியப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் மாந்திரிகம். மாந்திரிகத்துடைய முக்கியமான இதயம் மை வேலைகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி சொல்லலாம், நாங்கள் மை வேலை பண்ணலை, அதை பண்ணலை, இதை பண்ணலன்னு. எல்லாருமே மை வேலை செய்கிறவங்க தான். மூலிகையை கொண்டு தான் மைகள் தயாரிக்கப்படுகிறது. அப்போது ஒரு ஹோமங்கள் நடத்தினாலும் மூலிகை போட்டு தான் நடத்துகிறாங்க. அவங்க பஸ்மத்தை வச்சு காரியத்தை சாதிக்கிறாங்க, நாங்கள் பஸ்ம கலவி வச்சு காரியத்தை சாதிக்கிறோம். இவ்வளோ தான் விஷயம். இப்போது செய்வின பிரச்சனை இருக்குது. எனக்கு நிறைய செய்வின பிரச்சனைமா, எங்கே போனாலும் ஏவல், எனக்கு எல்லா காரியமும் தடையாகுது, தொழில் முன்னேற்றம் இல்லை, உடம்புல அங்கேயும் கட்டி வருது, கை கால் வரமாட்டேங்குது, சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை, காதில் ஏதோ பேசுது, ஏதோ கெட்ட கெட்ட கனவுகள் வருது, வெட்டி சாய்க்கிறது போல் ரத்தரண கனவுகள்லாம் வருது, நிம்மதியே இல்லை, வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை சச்சரவு, ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே சந்தோஷமே இல்லை, குடும்பமாக இல்லை, நிறைய பிரச்சனைகள். நான் நல்லா ஓஹோன்னு வாழ்ந்தேன், கொடிகட்டி பறந்தேன், இன்றைக்கி தெருவில் நிற்கிறேன். இந்த மாதிரி பல தரப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், இந்த எல்லா விதமான கஷ்டங்களும் ஒரு மாந்திரிகரை தேடி போகிறோம். போன உடனே என்ன பண்ணுறேன், எனக்கு 11 நாளில் காரியம் சாதிக்கிற மாதிரி ஒரு வசியமை கொடுங்கன்னு கேட்குறாங்க. எடுப்பில் யார் ஏமாத்திரம் என்ன செய்வான், ஒரு சின்ன டப்பாவில் ஏதோ ஒரு ஐடெக்ஸ் மையை போட்டு கையில் கொடுத்து எனக்கு கொண்டு போ, நீ போய் ஜாரிலே வை, நெத்தியில் வை, 21 நாளில் சரியாகும், 11 நாளில் சரியாகும், கூட ஒரு 5000 10,000 வாங்கி அவன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு உன்னை ஏமாற்றி அமுச்சிடுவான். இதுதான் நடக்கும். இது எப்பவுமே ரெகுலராக நடக்கிற ஒன்று. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த முறை சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான முறை. இந்த முறையை நீங்கள் நிச்சயம் பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100% உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மந்திரங்களும் ரொம்ப எளிமையானது, செய்முறையும் ரொம்ப எளிமையானது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இதில் முக்கியமான ஒரு பொருள் சொல்ல போகிறேன். அந்த பொருள் 100க்கு 100% உண்மையான பொருளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது கடைகள்லாம் கிடைக்குதுன்னா அது உண்மையான பொருட்கள் கிடையாது. சக்தி வாய்ந்த பொருள் வேறு, சக்தி குறைவான பொருள் வேறு, இது கலப்படமான பொருள் தான் கிடைக்குது. அதனால் அது பாதியாக வேலை செய்யும். முக்கியமாக இந்த வசியமை நம்ம எதை கொண்டு செய்ய போகிறோம்னா கருமஞ்சள். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருமஞ்சள் அப்படின்னு ஒன்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கருமஞ்சளை அமாவாசை அன்னைக்கு காலையில் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு அதுக்கு பானை ஒன்று வாங்கிட்டு அந்த பானையை தண்ணியில் ஊற போட்டுடணும். ஒரு நாள் முழுக்க தண்ணியில் ஊற போட்டுட்டு
சுத்தம் பண்ணி அந்த பானைக்கு தகுந்தது போல் ஒரு மூடி. கருமஞ்சள் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராமோ 100 கிராமோ இழுப்பெண்ணெய், ஒரு 25 கிராம் பச்சை கற்பூரம். இது 3 பொருள் தான் முக்கியமாக தேவை. இது 3 பொருள். அமாவாசை அன்னைக்கு, அது அமாவாசை எந்த கிழமையில் வந்தாலும் பரவாயில்ல, அமாவாசை அன்னைக்கு காலையில் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போனோடனே வெறும் வயிற்றில் வாங்க வேண்டியது கருமஞ்சள், பச்சை கற்பூரம், இழுப்ப எண்ணெய். 1/4 கிலோவுக்கு 50 கிராம் வந்து இழுப்ப எண்ணெய், 25 கிராம் வந்து பச்சை கற்பூரம். இதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அப்போவே ஒரு பானை ஒன்று, அதுக்கு மூடி ஒன்று வாங்கிட்டு அந்த பானையை ஊற போட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கி முழுக்க நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருக்கும் பொழுது இரவு 6 மணிக்கு மேலே ஒரு 7 மணிக்கு கூட வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஒரு பள்ளம் கிழக்கு முகமாக ஒரு அடுப்பு ஒன்று வைக்கணும். கிழக்கு முகம் பார்த்து அடுப்பு வைக்கணும். அந்த அடுப்பை வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ, பிள்ளையாருக்கு ஒரு தனியாக ஒரு கற்பூரம் மஞ்சளில் பிடிச்சி ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு கூட இந்த அடுப்பை நீங்கள் எரிய வச்சு அந்த பானை அந்த அடுப்பு மேலே வச்சு அந்த பானைக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்த சரக்குகள், அதாவது இந்த கருமஞ்சளை சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் எண்ணெயை அது உள்ளே ஊற்றிடணும். கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி வெளில போட்டுடணும். பானையை வந்து மூடிட்டு களிமண் கொண்டு நல்லா முழுக்க சீல் பண்ணிடணும். இது வந்து சீல் பண்ணிட்டீங்கன்னா அடுப்பை நல்லா எரிய விடணும். நீங்கள் எரிய கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் நீங்கள் எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போட்ட சரக்கு வந்து அப்படியே கருகி ஒரு சாம்பலாக இருக்கும். நீங்கள் போட்ட பொருட்கள் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது மொத்தமும் பஸ்பமாக இருக்கும். அந்த பஸ்பத்தை எடுத்து வச்சுக்கணும். பஸ்பத்தை நீங்கள் எடுத்து நடுராத்திரி ஒரு 11 மணியோ 12 மணிக்கோ நீங்கள் அந்த பொருளை எடுத்து ஒரு சட்டியில், ஒரு சட்டி நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, ஒரு புது சட்டி எடுத்து அந்த சட்டியை நீங்கள் ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். அந்த சட்டிக்குள்ளே அந்த சரக்கை கொட்டி அந்த பஸ்மத்தை கொட்டி அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம், அஷ்டகந்தத்தில் ஏதாவது வாசனை திரவியங்கள், அத்தர், ஜவ்வாது, அரக்கஜா, புனுகு, இதில் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வாங்கி இதில் கூட கலந்து நல்லா மத்து போட்டு நல்லா கடையணும் அமாவாசை முழுக்க. இது நீங்கள் கடையும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, வசி 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 குரு குரு ஸ்வாகா, வசி வசி குரு குரு ஸ்வாகா, இதை மட்டும் சொன்ன போதும், வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். வசி வசி குரு குரு ஸ்வாகா, இதான் மந்திரமே. இது ரொம்ப எளிமையான மந்திரம். வசி வசி குரு குரு ஸ்வாகா. நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், சரிங்களா, அதிகபட்சம் 3 மணி நேரம். 3 மணி நேரம் அடுப்பு எரிச்சிங்கன்னா 3 மணி நேரம் அரைக்கணும். 2 மணி நேரம் அடுப்பு எரிச்சிங்கன்னா 2 மணி நேரம் அரைக்கணும். இதுதான் கணக்கு. அதில் நல்லா அரைச்சி இந்த மை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த சரக்குகள், அதாவது அரக்கஜா, புனுகு, அத்தர், ஜவ்வா அதெல்லாம் கலந்துக்கணும். லிமிட்டாக கலக்கணும், நிறைய ஊற்றி விட்டு பண்ணக்கூடாது. நல்ல குவாலிட்டியான பொருட்களை வாங்கி கலந்து அந்த மையை வந்து வழித்து எடுத்து ஒரு செப்பு டப்பாலையோ ஒரு வெள்ளி டப்பாலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மோகினி பூஜை செய்யணும். அமாவாசை மறுநாள் பாட்டி தண்ணிக்கு கூட நீங்கள் செய்யலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு வாழை இலையை வச்சுட்டு அந்த மையை வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், தீப தூபம், ஒரு ஸ்வீட்டு, சக்கரை பொங்கலோ பாயாசமோ பாலோ கல்கண்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதே உங்களுக்கு கொடுத்த மந்திரத்தையே மறுபடியும் 1008 வாட்டி நீங்கள் மணி வச்சியோ இல்லை அந்த மையை கையில் வச்சுக்கிட்டோ உருவேற்றி நீங்கள் இந்த மையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மையை நீங்கள் எங்கே போனாலும் நெத்தியில் ஒரு துளி எடுத்து நெத்தியில் இட்டுட்டு போகணும். எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க. இது எப்பேற்பட்ட சேவனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பில்லி சூனியமாக இருந்தாலும், ஏவலாக இருந்தாலும் விட்டு ஓடிடும். ஒரு நிமிஷத்தில் விட்டு ஓடிடும். நம்மளை கண்ட உடனே பயப்பட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர்களாகட்டும், எந்த ஒரு முக்கியமான நபர்களாகட்டும், நம்மளை கண்ட உடனே வந்து பேசுவாங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிப்பாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்து போகிறோமோ அது நடக்கும். ஆனால் இந்த மையால் இன்னொருத்தங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மையால் இன்னொருத்தங்களை கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான வசிய மருந்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வசிய மையை நான் சொல்லியிருக்கிறேன். வேண்டிய அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் ஒரு எளிமையான மையை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்று, இந்த மையை செய்யணுன்னா கொஞ்சம் சிரமப்படணும். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் இந்த மையை செய்து பாருங்கள். அதுக்கான பலன் 100க்கு 100% நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. இதில் ஏமாற்று வேலையோ பொய்யோ பித்தலாட்டமோ மறைக்க வேண்டியதற்கோ இல்லை பணத்துக்காக செய்கிற விஷயமோ இதில் எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதை செய்து பாருங்கள்.
நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இதை வச்சு கெட்ட காரியம் எதுவும் செய்ய முடியாது, நல்ல காரியங்கள் தான் செய்ய முடியும். அதனால் தாராளமாக இது நீங்கள் செய்து பார்க்கலாம். உடனே நிறைய பேர் கொடை பிடிப்பாங்க. இது நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்களே, இது நல்லதா கெட்டதா? இது நல்லதுக்கு தான். யாரையும் தேடி போக வேண்டாம். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், 100க்கு 100% வெற்றி அடைவீங்க. முறையாக செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் என்னுடைய இடத்துல அலுவலகத்துக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். நான் நேரில் சொல்லிக் கொடுக்குறேன், ஃபோன் மூலியமாகவும் சொல்லிக் கொடுக்குறேன். வேண்டிய அன்பர்கள் தெரிஞ்சுக்கங்க. இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.